ஹலோ ஹாய் வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஒரே ஒரு வீடியோ தான் இன்றைக்கு மொத்த நாள்லேயே போட்டு நான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதாரத்தோடு போட்டிருக்கேன். இவை கச்சாங்காடலை நட்ட ஆதாரத்தோடு போட்டிருக்கேன். கைப்பிடி மண்ணளவு விவசாயமோ ஏதோ ஒன்று ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் செஞ்சுருக்கணும். ஆதாரத்தோடு போட்டிருக்கேன். ஸோ இது பிறகு யாரும் சொல்லக்கூடாது ஆதாரம் இல்லாமல் கதைக்கிறாருன்ட்டு. இதில் இன்றைக்கு நான் கதைக்க போகிற விடயம் ரஜீவன் எம்பியினுடைய உருட்டல்கள் உண்டு. ரெண்டாவது எங்களோட அமைச்சருடைய உருட்டல்கள் 2. அடுத்தது 3வது இந்த அபிவிருத்தி ஃபண்ட், என்னுடைய அபிவிருத்தி ஃபண்ட், அது சம்பந்தமாக ஒரு சில விஷயம். அடுத்த 4வது நீங்கள் சில தீர்மானிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய வரலாறு, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கன்றது ஒரு விடயம். மக்களுடைய கைகளில் தான், பொதுமக்களுடைய கைகளில் தான் எல்லாமே இருக்கிறது, நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ அது சம்மந்தமாக கதைக்க போகிறோம். பேக் டேர்ன் ஆர்டரில் பின்பக்கத்தில் இருந்து கதைப்போம். முதலாவதாக நான் உங்களோட கதைக்க போகிற விஷயம் இந்த அரசியலை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, அரசியலை உன்னிப்பாக பார்க்குறீங்களா, இந்த வீடியோவை பொழுதுபோக்கு கண்டாலும் பார்க்குறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்றது நான் பார்க்கல, அதுதானே. ஸோ நீங்கள் தான் அது சம்மந்தமாக தீர்மானிக்கணும். இந்த கடந்த ஒரு மாதத்தில் எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணினது, உன்னுடைய வார்த்தைகள் பிரச்சனை, நீ கதைக்கின்ற விடயங்கள் பிரச்சனை. எனக்கு அது சின்னல்ல இருந்து அப்பா சொல்லியிருக்கிறார், நீ கதைக்கிற விஷயம் எல்லாம் சரி, ஆனால் நீ கதைக்கிற விதம் பிள்ளை. அது எனக்கு சின்னல்ல இருந்தே என்னுடைய அப்பா எனக்கு சின்னல்ல இருந்தே சொல்லியிருக்கார். எங்கள் அப்பா சின்னல்ல எனக்கு காதில் பூ வச்சுட்டார். அப்பா அடிக்கடி சொல்லுவார், நான் உனக்கு பூ வச்சு விட்றேன் கோவிலுக்கு கூட்டிக்கணும் போய், அப்போ இனி யாராவது பூ வைக்க வழிகிட்ட சொல்லி அப்பா சின்னல்லையே வச்சுட்டார். 2 மனுஷன் செத்து போயிட்டு சரிதானே. ஸோ இன்றைக்கு அப்பா அன்றைக்கு தான் ஞாபகம் வருது. எங்கள்கிட்ட அண்ணா ஒரு ஆள் லண்டனில் இருந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற லோயர் அண்ணா ஒரு ஆள், அப்பாவினுடைய பழைய ஆர்டிக்கல் 2002 அப்பா ஐபி ராமநாதன் says he is serving the people, he is not I don't remember, he is not getting salary or something. அப்படி ஒரு ஆங்கில ஆர்டிக்கிள் பிபிசி நியூஸில் ஐபி ராமநாதன் சேஸ் என்று சொல்லி ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் உண்டு. எனக்கு பழசு, அப்பாவுடைய வெள்ளக்காரரோட அப்பா இருந்த கதைக்கிற கதை. அப்பாவுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும், என்னை விட 10 மடங்கு நல்ல ஆங்கிலம் தெரியும். Is very fluent in English, very fluent in Sinhalese. Not a single word he has uttered to us, but inka vachnak pat katha agreed. ஒரு வசனம் கூட சொல்லல. ஸ்காலர்ஷிப்புக்கு நான் டொப் அடிச்சுட்டு வரேன். அம்மா எனக்கு சொல்லித்தர, அம்மா அழுவண்டா மீனடா பாங்கண்டா பானடா அப்படிலாம் அம்மா எனக்கு சொல்லித்தாரா. இவர் அப்போ தமிழில் விடுதலை புலிகளுடைய இதில் தான் இருந்தவர், இயக்கத்தில் தான் இருந்தவர். அப்போ அம்மா சொன்னேன், அப்பாட்ட கேள்றா டவுட்டுன்ட்டு, நீ உனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் தெரிஞ்சல் எழுதிட்டு வா, சிங்களம் தேவையில்லைன்ட்டு. 170 மார்க்ஸ், 98 கட் அவுட். 97ல் 98 கட் அவுட், 170 மார்க்ஸ். அக்கராயன் மாயா வித்தியாசத்தில் இப்போ எக்ஸாம் எழுதினாங்க. ராமநாதன் ராமகிருஷ்ணா தான் என்னை தள்ளி கொண்டு போய் மோட்டர் சைக்கிளில் பண்டில் ஏற்றி பாவி நான் அப்போ கொஞ்சம் ரங்கி ஏறுவோம்டா பண்டில் ஏட்டது 2 மாட்டு பண்டில் ரங்கி ஏறுவோம்டா அண்ணா என்று கேட்க, அவன் இதடா நான் உழக்கிறேன் ஏற்றி உலகி கொண்டு போய் இங்கே விடையில் கையை விட்டுது. ரிவர்ஸில் சைக்கிள் புஷ் சைக்கிள் ரிவர்ஸில் போனால் எப்படி இருக்கும் பண்டில், சரி கொண்டு கீழே விழுந்தா கை 2 முழங்கையெல்லாம் கையெல்லாம் ரத்தம். அங்கே போய் எக்ஸாம் பேப்பரில் கை வைக்கிறேன், கையில் ரத்தம். என்னுடைய பழைய பாலிய நண்பியோட ஒருத்தர் இருந்தால் அவள் எங்கே இருக்காள் எனக்கு தெரியாது, அருட்செல்வி என்று. அவள் வரங்க அவளும் எனக்கு தான் ஸ்கூலில் காம்படிஷன் மாஜனா குளத்தில் அருட்செல்வி நினைக்கிறேன். ஸோ அருட்செல்வி காரில் இறங்கி எழுதுது பேப்பரில், நான் பைக்கில் கொண்டு அண்ணா விட்டு கையெல்லாம் ரத்தம், பேப்பரை தந்தா பேப்பரில் எல்லாம் ஒட்டுது பேப்பரில். சரிதானே. அப்போ என்ன ஹங்கச்சீவாக இருந்தது எங்கள்கிட்ட, எச்சில் பூசி போட்டு எழுதினது ஸ்காலர்ஷிப். என்ன சொல்கிறேன்னா, அப்போ அந்த நேரம் உங்களுக்கு சிங்களம் படிப்புக்கு ஆசைப்படலை. ஆனோ யூ ஸ்பீக் வாட் யூ நோ, எனக்கு தெரிஞ்ச நீ கதை, தெரிஞ்ச நீ எழுது. Sinhalese and English is fairly enough. Once you master this, then you can study Sinhalese. அதான் அவற்ற கதை. அவர் அந்த நேரத்தில் கொஞ்சம் உன்னை இனத்துவசம் பிடிச்சால் அப்போ சிங்களம், ஆனால் அவர் சிங்களம் பட்டையா தெரியும். ஜேதாரு A-level சிங்கள மீடியத்தில் எடுத்து நினைக்கிறேன், சிங்களம் பட்டையா தெரியும். ஆனால் ஒரு வசனம் சொல்லித்தராது மனுஷன்.
நீ இங்கிலீஷை படி, முதல்ல இங்கிலீஷை படி. அது அந்த மனுஷன் தான் ஆண்டு 5 கூட்டி கொண்டு போய் ஆண்டு 1 இருந்து சின்னல்ல இருந்து இந்த அப்பா அம்மாருக்கு ஒரு குட்டி அட்வைஸ். சின்னல்ல இருந்து பிள்ளைய படிக்கிறதுக்கு நீங்கள் அப்பா பழகினா மட்டும்தான் அந்த பிள்ளை படிக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்பா இருத்தி வச்சு இங்கே வாங்கோ படிப்போம், இந்தாங்கோ இந்த இதில் 20 vocabulary பாடமாகி கொண்டு வாங்கன்னு சொல்லி அப்பா பழகினா மட்டும்தான் அந்த பிள்ளை படிக்கும். எனக்கு அந்த மாதிரி செஞ்ச உடனே ஆண்டு 5 ஸ்காலர்ஷிப் வரைக்கும் சொல்லி தந்த ஆங்கிலம் தான் இன்றைக்கு நான் உங்களோட கதைக்கிறேன். டெஃபினட்டுக்காரருக்கு தெரியும் நான் ஆங்கில கிளாஸுக்கு நினைக்கிறேன், ஆங்கில பேப்பரில் எழுதுறது இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மனுஷன் அன்றைக்கு சொல்லி தந்த ப்ரொனவுன்சியேஷன் சரிதானே. அந்த மனுஷன் அன்றைக்கு சொன்னது vocabularies பாடமாக்கண்டு. அதுக்கு பிறகு ஸ்கூலில் எங்கே படித்தது, ஸ்கூலில் என் குளப்படி ஒரு படிப்பும் இல்லை. ஸோ இன்றை வரைக்கும் நான் சந்தோஷப்படுறது வந்து அப்பா எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு அப்பாவை இழந்திருக்கிறேன் என்றதை விட அப்பா அர்ப்பணிச்சிருக்கிறார். 83ஆம் ஆண்டு அதில் எழுதியிருக்கா, ஐ ஹவ் பீன் சர்வ்டு அசைலம் இன் Germany in 1983 where I decided I must come back to Sri Lanka and work with the people என்று சொல்லி அப்போ அந்த நேரத்தில் எனக்கு அசைலம் அடித்து எனக்கு அசைலம் கிடைச்சிருந்தது. ஆனால் தான் திருப்பி இலங்கைக்கு வந்திருந்தேன் என்று சொல்லி பேட்டி கொடுத்துருப்பார். 2002 BBC ஆர்டிக்கல் முடிஞ்சால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான், சரிதானே போடுறேன். ஸோ இன்றைக்கு அந்த அப்பா இருந்த அதே கிளிநொச்சி மண்ணில் நடுவு பணியாக பொறுப்பாளராக இருந்தவர், அதே நேரம் நடேசனுக்கு அடுத்தடுத்ததாக இருந்தவர். இன்றைக்கு அப்பா இருந்த அதே மண்ணில் நான் போய் நிற்கல. எனக்கு எல்லாம் எழும்பி குளர்னாங்க டிசிசி மீட்டிங்லையும் அங்கேயும் இங்கேயும் வெட்டுவோம் கொத்துவன்ட்டு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது, ராமனாண்ட பேர் சொன்னால் மூத்திரம் போகும் இந்த நாயலுக்கு அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கு வந்து அப்பா இல்லாதால் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கொண்டு நீங்கள் அடியே அப்பவும் இடுப்பில் தொங்கினதுடா, இப்பவும் இடுப்பில் தொங்கினது, ராசையாண்ட பரம்பரையிலையும் இடுப்பில் தொங்கினது. இந்த வீரம் இந்த மண்ணாடி எல்லாம் பார்த்து வளர்ந்த இடம். அதெல்லாம் சும்மா இந்த படம் காட்டுறதுக்கு லைவ் போடுறதுக்காண்டியும் சீன் போடுறதுக்காண்டியும் கேமரா வண்டி கீழே வச்சு போட்டு எழுப்பி காத்துற நிரோஸ் இல்லை இது, சரிதானே. நீ புடுங்கன்னு சாவச்சியில் கதிரையை போட்டுருந்தேன் நான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியும். என்டையும் வவுனியால் வந்து நின்று போட்டு அதில் ஒரு ஐயா ஒரு ஆள் கையப்படி சொல்கிறார், ஐயா தம்பி நீ எங்களுக்கு தேவராசா பத்திரமண்டு அண்டை சாவச்சேரில் புடுங்குற ஆணியை புடுங்கண்டு போட்டு போலீஸ்காரர் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோன்னிக்க இந்த சமன் பத்திரன்கிற விசப்பாம்பு மானசிக லெட்டா அவில்லா மற்ற இச்சிற கடத்தல் கூட ஹிலிங்கிட்டியா அதுதியாகண்ட சாவச்சேரியில் வந்து எவ்வளோ நிறைவேல வாத்தவனவன் நான் ஒன்றை மறக்க மாட்டேன். ஆனால் நிறையா கொடுக்குறோம் சார் அண்ட் ஏனென்றால் இன்றைக்கும் கண்டாலும் சமன் பத்திரம்னா ஐ யூஸ் டு ஸ்பீக் ஹிம், ஐ அட்ரஸ் ஹிம் ஆல்வேஸ் லைக் எ சார். பிகாஸ் நாங்கள் இன்றைக்கு எம்பியா வந்துட்டோம்ன்றதுக்காக எனக்கு மேலே அகாடமியாவில் ஒரு கன்சல்டனாக இருந்த ஒரு ஆளை வந்து நான் இன்றைக்கு ஐ ஒன்ட் கால் ஹிம் டாக்டர் சமன் பத்திரன் அண்ட் ஐ ஒன்ட் டூ தட். ஹி வாஸ் ஒன்ஸ் மை சார் மீன் ஆல்வேஸ் மை சார். ஆனால் பார்க்குறீங்களா நிறைய வேலையும் பக்கா வேலையும் எல்லா எவிடன்ஸும் கிடக்கு. நான் மூடிட்டுருக்கேன் காய்கிறதுக்கு. சுகந்தன் என்ற ஒரு டாக்டர், சுகந்தன் அல்ல சுகந்தன் என்ற ஒரு டாக்டர் ஒரு ஆளுக்கு வித்தவுட் SLMC ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா பார்லிமெண்ட்டில் போட்டிருக்கேன். அதில் நான் அப்புறம் பார்ப்போம். ஆனால் இப்போ இதில் என்ன கவலை என்றால் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையை யார் வந்து தீர்மானிக்க போகிறோம்ட்டு. அண்ட் டிசிசி மீட்டிங்கை தெளிவாக அந்த வீடியோக்களை பாருங்கோ. ஒரு குறிப்பிட்ட டீம், ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்ட சிங்கா குட்டி பொன்மணி உண்டு, அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டவர், அந்த மட்டது ஏதோ ஒரு கமநல சங்கத்தின் பொருளாளர். இப்போ என்ன விலங்கையில் GA முரளிதரன் என்னண்டு இவையெல்லாம் விட்ட வேண்டாம். அங்கே தான் நான் ஊழலண்டு கை நீட்டினான். அது வரைக்கும் நான் ஊழலண்டு முரளிதரன் கை நீட்டுறேன். தித்வாவில் நீங்கள் எப்படி காசு கொடுத்தீங்கன்றது எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட இருக்குது டாக்குமெண்ட், நாங்கள் அதை பிறகு பார்க்குறோம். ஆனால் நான் கை நீட்டே நான் அப்படி பிழைச்சி போட்டு மட்டும் விட்டுட்டு தான் இருந்தேன். நான் இந்த வரைக்கும் கை நீட்டல. ஆனால் மானா பிரதீபனுக்கு கவர்னர் அடித்த லெட்டரை கொண்டு பார்லிமெண்ட்டில் அடிச்சினேன். இந்த அப்படி கவர்னர் சொல்லிக்கார் கல்லன்ட்டு நீங்கள் GA வச்சிருக்கீங்க. ரெண்டு வரைக்கும் அமைச்சர் சந்திரசேகர் வச்சிருக்கிறார். கவர்னர் அடிச்சு நான் சொல்லலையே மானா பிரதீபன் கல்லன்ட்டு நான் ஒரு நாளும் சொல்லலை. கவர்னர் அடித்த லெட்டர் உண்மையா, மானா பிரதீபனை காப்பாற்றுற சந்திரசேகர் சொல்கிறது உண்மையா? ஒன்றில் மானா பிரதீபன் GA வந்து ஜெனுவினான ஆளாக இருக்க வேதநாயம் கல்லனாக இருக்கணும், அல்லது வேதநாயம் கல்லனாக இருக்கல மானா பிரதீபன் கல்லனாக இருக்கணும், அல்லது இவங்க ரெண்டு பேரும் கல்லராக இருக்கணும்,
அமைச்சர் சந்திரசேகர் முழு கல்லணை இருக்கணும். அந்த முழு சொல்கிற தியரி விளங்க இல்லையா, நான் என்னோட கடிதம் அந்த கடிதம் கிடக்கினட்டு. ஸோ அந்த கடிதத்தின் அடிப்படையில் அவர் அடிச்சிருக்காரு. இங்கெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காரு, இவர் எல்லாத்தையும் இவரை தூக்குங்க, இவர் ஜிஏ இருக்கக்கூடாண்டு வேதநாயகன் கடிதம் அடிச்சிருக்கிறார். வேதநாயகன் தான் ரெண்டே ஜிஏ. ஸோ வேதநாயகன் கடிதம் அடிச்சிருக்கிறாண்டா, வேதநாயகன் கல்லணை இருக்கணும், தண்டை ஊழல்கள் பிடிபடப்போ வந்து மானா பிரதீபனை தூக்கி இருக்கணும், அல்லது மானா பிரதீபன் கல்லணை இருந்து வேதநாயகனை இந்த கடிதம் அடிக்க கோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தியரி இதுதான். ஸோ நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது. யார் உங்களுடைய இப்போ ஒரு காலத்துலலாம் ஜிஏட்ட போய் ஒரு டிஎஸ்கிட்ட போய் கதைக்கிறேன்னா பயம். டிஎஸ்ண்டா கோக்கா, இப்போவும் கரைச்சி டிஎஸ்ண்டா கோக்கா. மற்ற இடம் என்ன எனக்கு ஞாபகம் இல்லை, கரைச்சி ஒன்று கிளிநொச்சியில் மெட்ட பிரதேசாவே அவ ஏதோ 4 வீடாம் கண்டாவளை கரைச்சி டிஎஸ் மேலோட பயம். 4 வீடாம் உடிட்கோரி போகுதா, 4 வீடாம் கோப்பாக்கு போட்டுதான் மதாமிதான் சொல்றாங்க. இந்த பையில வாசிக்க விடுங்க வேண்டாப்பா, பல்லன்றார்கள் சரி பையில வாசிக்க விடுங்க வேண்டாப்பா, ஏண்டாப்பா அதே காத்திரிக்காடு. இந்த பல்லு ரெண்டும் எனக்கு இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ஸ்டோரி. 2092 இடம்பெயர்ந்து வந்து இந்த 2 பல்லு எப்படி வந்து எடுக்க சொல்றேன். சரி 92 இடம்பெயர்ந்து வந்து சங்கானையில் ஒரு மாட்டுக்கோட்டில் உண்டுக்குள்ள தான் அது எங்கள்ட மாமாண்ட வீடு. பட் அம்மா வந்து அவையோட இருக்க விரும்பல, இடப்பெயர்வில். பட் எங்கள்கிட்ட அந்த நேரம் சகல வசதியும் இருந்தது. சார் அந்த பெரியவளான் வீடு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காட்டியிருப்பாங்க. அது அந்த பெரிய வீட்டில் இருந்து வாழ்ந்து எங்களுக்கு அப்பா சொல்லி போட்டார், இல்லை அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. எங்களுடைய அம்மாட தம்பிக்கு அவற்ற வீடு அங்கே கஷ்டம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஒரு மாட்டுக்கோட்டில் இருந்து, ஸோ அந்த மாட்டுக்கோட்டிலுக்குள்ள தான் எங்கள்ட கட்டில்கள் அதுகள் இது ஃப்ரிட்ஜுகள் டிவி எல்லாத்தையும் வச்சு போட்டு அந்த மாட்டுக்கோட்டிலுக்கு தான் இருந்தாங்க. அதனால தான் 2 வரைக்கும் எனக்கு கௌசல்யா அடிக்கடி சொல்லுவா, நீங்கள் ஒரு எம்பி மாதிரி இருக்கணும், இடம் கொடுக்கக்கூடாது, வாடா போடாண்டு காய்க்கக்கூடாது, மச்சானண்டு காய்க்கக்கூடாது, ப்ரொஃபஷனலாக இருக்கணும், எம்பி மாதிரி கிளப் போகணும். எனக்கு அந்த கிளப்பல்கள் வாரையில் நச்சூரில் ஏனண்டா நான் வாழ்க்கையில் சரியாக கஷ்டப்பட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரியில் வாழ்க்கையில் சின்னல சரியாக கஷ்டப்பட்டேன். பரம்பரையாக சிறிய இடத்துல இருந்து எல்லா அதெல்லாம் சொத்துக்கள் இருக்கத்தக்கனே ஊரில் உள்ள காணிகள் இருக்கத்தக்கனே அம்மா அப்பா கஷ்டம் தெரிஞ்சு தான் வளர்த்தேன். அதான் என்னுடைய கவலையாக இருக்குது. இன்றைக்கு ரோட்டு வழியை போய்க்கல இந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளை பார்க்கக்கிட்டே இந்த மாதிரி தானடா நாங்கள் அந்த நேரம் இருந்து நாங்கள் எங்களை பார்த்து ஒருத்தனும் கவலைப்படையிலேன்ட்டு. இன்றைக்கு நான் அதால் தான் கவலைப்படுறேன். இன்றைக்கு ஜெஃப்னாவில் நிற்கிறது காரணம் இதால் தான். சரிதானே? இப்போ அடியே நான் ஜாழ்ப்பாணத்தில் இப்போ வந்தேன், ஜாழ்ப்பாணத்தில் வளர்ந்து சங்கானையில் இடம்பெயர்ந்திருந்து மற்றது இங்கே ரயில்வே குவார்ட்டர்ஸில் வந்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெயர்ந்திருந்து அது பிறகு இப்போ உருத்திரபுரம் மீளாம்பேக்காலில் இருந்து உதயநகரில் இருந்து அம்பாளுளத்தில் இருந்து அக்கராயனுக்கு போய் முல்லதீவுக்கு போய் புட்டுக்குருவிக்கு போய் இப்படி நாம் இடம்பெயர்ந்து வாழ்ந்தவன் தாண்டா அர்ச்சுனா ராமநாதன். நீங்கள் நினைக்காதீங்க BYD சீலன் 6 டாக்டர் வாழ் இவர் கொக்காண்டி இல்லை. நான் எல்லா கஷ்டம் பட்டிருக்கேன். எங்களோட வீட்டை நேரம் மாற்றச்சி 1 கிலோ 30 ரூபா. மாற்றச்சியில் மான்றச்சி நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. கிளிநொச்சி இருக்கீங்க 96 மாற்றச்சி 1 கிலோ 30 ரூபா. ஆனால் அரிசி 400 ரூபா. உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது, நாங்கள் கிளிநொச்சியில் இடமே தான் இருக்கா. வீட்டை மாற்றச்சி சமைச்சபடி அது ஒரு வறுவல் மாதிரி போட்டு இந்த நேரம் சட்டியில் இருக்கும். பட் சோற காண கிடைக்காது விளையாஞ்சா அவங்களுக்கு. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு தான் நான் சோறு இருக்கா விட்டேன். பட் மாற்றச்சி இருக்குன்னு பசிச்சா மாற்றச்சி சாப்பிடலாம். மாற்றச்சி 30 ரூபா. சோப்பு எல்லாம் 1500 ரூபா வித்த காலத்தில் அம்மா செவ்வரத்தம் பூ எல்லாத்தையும் மறைச்சி தருவா, போட்டு மூத்த கழுவேண்டு விளையாஞ்சா அவங்களுக்கு. அதே நேரம் இந்த பனங்காயில் அந்த சாறு எடுத்து அம்மா தருவா உடுப்பு துவைக்கிறதுக்கு. அந்த பனங்காயினுடைய சாறு எடுத்து அந்த பழத்தினுடைய சாறு எடுத்து உடுப்பு துவைச்ச வரலாறு எனக்கு நான் பார்த்துருக்கேன் கண்ணால. சரி அம்மா அப்படியும் உடுப்பு துவைச்சு தான் இருக்கிறாங்களே. ஷாம்பு சோப்பு எல்லாம் இந்த என்ன நிவாரணத்துக்கு லைன்ல நின்றுருக்கேன்டாப்பா. நிவாரணத்துக்கு லைன்ல நின்றுருக்கேன். பான் வேண்டுறதுக்கு லைன்ல நின்றுருக்கேன். 2000 ஆமாண்டு 97 ஆமாண்டு பான் வேண்டிட்டு ஓடியாருது. பான் கிடைச்சிட்ட சந்தோஷத்துல. அதாலதான் ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். என்னால ஜெர்மனிலையும் லண்டன்லையும் வந்து ஒரு டாக்டரா வாழையிலும் என்னால. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அதான் தியரி. சரிதானே? அதோட கல்யாணம் கட்டின மனுஷியும் டிவோர்ஸ், பிள்ளைக்கும் 13 வயசு. ஸோ எந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு எந்த அண்ணன் மேலே ஒரு ஆளாலே எழும். 2 அண்ணன் மேலே வெளிநாட்டில், 2 அண்ணன் மேலே இங்கே சொத்து வச்சிருக்கேன் தாராளமாக. ஸோ எந்த பிள்ளை 13 வயசு, ஆனால் ஆம்பளை பிள்ளை. அப்பா என்ன 17 வயசு 16 வயசுல தனியாக விட்டுட்டார். நீ உழைச்சி உண்ட பாட்டில் வாழண்டு. ஸோ நான் அதே தியரி தான் பிள்ளைக்கும் விட போகிறேன். மவனே நீ 18 வந்த பிறகு கேம்பஸ் போன பிறகு காசு இருக்கும், அப்பா இருக்கணும் இல்லையோ தெரியாது, நீ உழைச்சி நீ வாழ்.
உனக்கு அப்போ எங்கிட்ட அப்பா சொத்தை விட்டு போனார், அது மாதிரி அதே சொத்தை உள்ளதையும் நான் விட்டுட்டு போகிறேன். நான் உடைய குடிச்சு நாசமாக்கிறது தானே, சொத்தை அப்படியே விட்டுட்டு போகிறேன். உனக்கு அந்த நேரத்தில் எங்கிட்ட அப்பா கேட்பார், டே நாங்கள் எல்லாம் வாழை மட்டையெல்லாம் கட்டி தாண்டா ஸ்கூலுக்கு போனால் உனக்கு இப்படி சப்பாத்து கேட்குதோ அப்படி சப்பாத்து கேட்கணும். அப்படி ப்ராக்டிக்கல் இல்லாத அப்பா இல்லை நான். ஸோ உனக்கு தேவையான காசுகளை பேங்கில் போட்டு வச்சிருக்கிறேன். அதை விட உனக்கு சொத்துகள் இருக்குது, கார்கள் இருக்குது, லேண்டுகள் இருக்குது. நீ 18 வயசு வந்து படித்து கேம்பஸுக்கு போய் வாழணும். அவ்வளோ என்னுடைய தியரி. ஸோ வாழ்க்கையில் அதையும் செஞ்சுட்டேன். அதை இப்போ அவன் 13 வயசு அவனை பார்ப்பாங்கல்ல, யாராவது பார்ப்பாங்களா அவனை, அதையும் செஞ்சுட்டேன். பொம்பளை பிள்ளைய பொறையில கடவுளேன்னு கவலை என்ன, பொம்பளை பிள்ளை பொறையிலேன்னு, பட் அதையும் செஞ்சுட்டேன். இப்போ எனக்கு வம்பண்ண, இப்போ என்ன வாழ்க்கை என்னண்டா அப்போ செய்யாதவருக்கா செய்து பார்க்கணும். என்ன அப்பா கனவு கண்டா அப்பாவால் இயலாது உண்டு, அப்பா நினைச்சு போட்டு கடைசி நேரம் அப்பர் காலை வெட்டி இருக்கைகளையும் அப்பர் முள்ளிவாய்க்காலில் இந்த சில யாரோ ஒரு மனநோயாளி உண்டு, இந்த சாதி சொல்லி கதைப்பானே அந்த அது அடுத்த மனநோயாளி. இந்த மனநோயாளின்ற ஃபோன் ரெக்கார்டிங்கில் சொல்லுது, ராமநாதன் ராசையா ராமநாதன் இவர் கேட்குறாரு, உண்ட கொப்பு இவன்ட்டு அவன் அர்ச்சுனாண்ட கொப்பு என்னடா உண்மையாக இயக்கத்தில் இருந்தவனோ இல்லை சும்மா அவன் சொல்கிறானோட யார் சொல்கிறார்? ஓ இல்லை அவர் இயக்கத்தில் இருந்தவர், இயக்கத்தில் இருந்தாண்டவர் தான் தெரியும். இன்றைக்கு பூனரில் அப்பாட்ட வேலை செய்தது எங்கள் ஜெயதாசன் அண்ணியாக்கெல்லாம் அப்பாட்ட வேலையாகும் சரிதானே, இல்லை இயக்கத்தில் இருந்தான். ஆனால் கடைசி நேரத்தில் ராமநாதன் வந்து பொம்பளைக்கு கை வச்சு வட்டு வாகலோ முள்ளிவாய்க்கால் எங்கேயோ ஒரு ஜெயிலில் போட்டிருக்கேங்க கிபிர் அடிச்சு செத்துதாமண்டு. அந்த வீடியோவை பார்த்துட்டு கௌசல இருக்குது, என்னண்டு இவங்க இப்படி கதைக்கிறாங்க, உண்மை மாதிரி கதைக்கிறாங்க கௌசல என்ன கேட்குது. அப்போ நான் சொன்னேன் எல்லாம் வேலை எனக்கு ஒன்றும் வேலைக்காதடி, ஆனால் இது எனக்கு வேலைக்கும் ஆவே விசர்க்கதான் கதைக்காது. என்னண்டா சேனல் 4 வீடியோவில் சரிதானே, சேனல் 4 வீடியோவில் ஒரு கால் இல்லாத இந்த அப்பாவை ஒரு வீல் சேரில் 4 காவல்துறை படியலை பொறுப்பா அப்பாவுக்கு விட்டது, ராமநாதன் வச்சிருங்கன்னு சொல்லி பொறுப்பா அப்பா காயப்பட்ட அப்புறம் அம்மா அங்கே நின்றவா அம்மாவை அப்பா அடித்து திலாத்தி போட்டு, நீ எப்படியாவது ஓடுற சனத்தோட ஓடி போய் அங்கால சேரு, நீ இஞ்சாலண்டு என்னோட சாவண்ணாமண்டு அடிபட்டு சேர்ச்சில் வச்செல்லாம் பிரச்சனைப்பட்ட அம்மா வந்து சொல்லி சாகிறதுக்கு முன்னே அந்த மனசெல்லாம் சொன்னாங்க. இல்லை அம்மா மனசு வந்து ராமகிருஷ்ணன் அண்ணாவும் அண்ணியும் 2 பிள்ளைகளும் எங்கால வலிக்கிட்டு வேற பாதுகாப்பு தேடி வேற இவங்க கெஞ்சி இருக்கிறாங்க. அப்பாட்டையும் அம்மாட்டையும் வாங்கோ நாங்கள் கொண்டு போகிற மாட்டேன், எங்களோட பயப்படாம வாங்கோ நாங்கள் குடும்பமாக கொண்டு போகிற மாட்டேன் கேட்க அப்பா சொல்லிக்கார். இல்லை அப்பாவை எல்லாருக்குமே தெரியும் தானே, அப்பா இங்கே வந்து 2002ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து அது இது வந்து மற்ற எல்லாருக்குமே தெரியும், அப்பாவை சிம்பிளாக எல்லாருக்கும் தெரியும். ரவுராமன் அண்ணா வந்து புதுக்குடியிருப்பு பொறுப்பாளராக இருந்தோம் 2008-9. ஸோ ரவுராமன் அண்ணாவே எல்லாருக்குமே தெரியும் சரிதானே. ஸோ அவங்க 2 பேரும் வேற மறந்துட்டாங்க. இல்லை நீங்கள் போங்க, நீங்கள் நார்மல் ஃபேமிலி தானே, நீங்கள் போங்க நாங்கள் வரையிலாண்டு. ஸோ அந்த நேரத்தில் அப்பா கடைசி வீடியோ சேனல் 4 வீடியோவில் அப்பாவில் புதுமாதளன் வைத்தியசாலையில் கால் இல்லாமல் கொண்டு போகிறாங்க. இந்த ஒரு மனநோயாளி ஒன்று சொல்லுது, அப்பா கிபிர் அடிச்சு செத்தவர் அந்த ஜெயிலுக்கு இல்லையண்டு. இப்போ எவ்வளோ கவலையாக இருக்கு, கவலையாக இருக்க வேற பரவாயில்ல. இந்த வீடியோவில் இப்படி இருக்குன்னு சொன்னால் பிறகும் என்ன கௌசல்யா கேட்கல, நான் சரியான கவலையாக இருந்தது. ஆனால் நான் அதை கணக்கெடுக்கல. ஏன் சொல்லு, MBBS படித்த ஒருத்தனே போய் பைத்தியக்காரன் சொல்கிற பைத்தியக்காரன் இந்த சமூகத்தில் தான் சொல்லுவாங்க, மனமான ஊரில் ஆடை கட்டினவன் பைத்தியக்காரன் சரிதானே, கோவணம் கட்டினவன் பைத்தியக்காரன் சொல்லி. ஸோ கேட்க ஃபைல் சொல்லலாது தானே, இதை பற்றி கேட்காத விசார வேறு பேயாமல் இருக்கு. இல்லை அவங்க அந்த வீடியோவில் அப்படி கன்ஃபார்மாக சொல்கிறானே அந்த ஆடியோ ரெக்கார்டிங் நன்றி அப்படி அவங்க நான் என்ன கொண்டே ராதா படையாடி 2006ஆம் ஆண்டு நான் கண்டிலடா வர்றது வாயில நான் கதைக்க விரும்பல, நான் கண்டில 2006ஆம் ஆண்டு சரிதானே. 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எக்ஸாம் எடுத்தினா ஜூலை ஆகஸ்ட் ட்ரிங்கோக்கு வந்து ஒரு 14 நாளோ 10 நாள் வவுனியாலண்டு நான் கண்டி போயிட்டேன். கண்டி போய் நான் இந்த வள்ளங்க கிளாஸ் கொடுத்து உலக வலிக்கிட்டேன். சொல்றாங்க 2007-2008ஆம் ஆண்டு கிளிநொச்சியில இருந்து ராதா மடியணில ராமநாதன் அர்ச்சுனான். அது சிரிக்காம ஒரு நாய் வந்து வீடியோ உங்களுக்கு போட்டா நீங்க பாத்துருவீங்க நினைக்கிறேன் சரி வந்து சொல்லுது, இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன் ஏன் அவரை நீங்க ஒரு சிரிக்காம ஒரு அண்ணான்னு சொல்றேன், இவன் நான் என்று சொல்ல தூசணம் வருதுடா வாயில. ஆனால் என்னால தூசணம் காய்க்கலாம் இந்த வீடியோவில், இந்த வரைக்கும் நான் காய்ச்சா இல்லை வீடியோக்கள் சார் வீடியோவில் நேரடியாக காய்ச்சா இல்லை. ஆனால் கதை பந்தம்பே காது கூசும், காது காலைக்கு விரும்புவோம், பட் கதைக்க விரும்பல சார் தானே. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2007-2008ஆம் ஆண்டு நான் அங்கே பெறாவில் என்னோட படித்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருப்பா, டே
வேற ஏதாவது கொப்பி அந்த பிரபாரனுக்கு 2 கொப்பி இருந்த மாதிரி தலைவருக்கு புட்டினுக்கு 2 கொப்பி இருக்கிற மாதிரி உனக்கு இஸ்ரேல் 2 கொப்பி வச்சிருக்குமோ 2007 அடே நான் 2007 அங்கடா பேரா தெரியவில்லை. ஹட்டன்ல கிளாஸ் எடுத்துக்கொண்டு பைக்கும் சொந்தமாக பைக் எடுத்துக்கொண்டு பேராதனியில் சொந்தமாக பிளாக் கலர் பல்சர் வச்சிருந்தா ஒரு எம்பி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா அப்போ டென்டல் ஸ்டூடெண்ட் நான். இப்போ அந்த வீடியோக்கள் அப்படியெல்லாம் கதை கேட்க எவ்வளோ கவலையாக இருக்கு அப்படி ஜோதிச்சு பேரும். ஸோ அந்த மனுஷன் சாயக்கு இல்லை, அந்த மனுஷனுக்கு தெரியாது இந்த வெறிக்குட்டி இந்த வருது சாதியை சொல்லி நான் என்று பேசணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் நான் பேச விரும்பல. இதுக்கு பேசினதை விட கடும் மோசமாக இருக்கு பண்ணுகிறது. இந்த ஏதோ அந்த பானாவில் சொல்லுவாங்க நானாவில் சொல்லுவாங்க நாயண்டு, அந்த நாயண்டு விட வேற சொல்ல ஆசையாக இருக்கு. ஆனால் நான் சொல்ல விரும்பல. இதோட போய் நாளைக்கு நிற்கும் இவ்வளவு பெருமதியான என்ன டிஃபமேஷன் பண்ணிட்டாரு. அதுக்கு போய் இந்த வேற பார்த்தாங்க சொல்லுவாள் உங்களே வா வச்சோடு சும்மா இருக்கலாம் அடுத்த டிஃபமேஷன் வழக்குக்கு நானா போய் வரேன். அதால நான் அந்த பானா நாயை நான் சொல்ல விரும்பல. சரிதானே, சொல்ல விரும்பவும் இல்லை, கதைக்க விரும்பவும் இல்லை. ஆனால் எப்படி கவலையாக இருக்க முடியும் யோசிச்சு பாரு. சரி, அப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எங்களோட வாழ்க்கையில் அடுத்த சாப்டருக்கு போகிறேன்டால் தமிழீழம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரிதானே, ரைட். 2வது விஷயத்துக்கு வருவோம் என்னென்றால் எங்கள்ட அண்ணன் ரஜீவன். சரிதானே, முதல் ஒரு போஸ்டர்கிட்ட போட்டு பார்த்தார் சிங்கம் என்றால் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அப்புக்கு அத்துகள். அதாவது அன்றைக்கு ஒரு அண்ணன் ஒரு கால் பண்ணி சொன்னார், தம்பிராசா அவனை எம்பி மேலே பேசாயிடாப்பா எல்லாம் புயல் அடித்து வந்த சருகுகள் புயலில் அடித்து வந்த சருகுகள் இதெல்லாம் பேசினா அப்படி இப்போ பவானந்தராயர் ஒரு கதை எங்கே கேட்கல. பவானந்தராயருக்கு தெரியும், மெனச்சாச்சிக்கு தெரியும். அவன் கேட்ட கேள்வி சரியான அவர் என்னோட நேர காய்க்கே சொல்கிறோம், நீ கேட்ட கேள்வி சரியான நான் சொன்னோட சொல்லி போறேன். பவானந்தராயரையும் கிழிஞ்சு இதோட சரிதானே. அதுக்கப்புறம் இவர் சொல்லுவார் ரஜீவன், நீ கேட்குற சரியாடா, நீ கேட்குற சரி பார்த்து என்ன 2 பேர் ரஜீவன் இளங்குமரன் இங்கே இப்போ லிஃப்ட்டுகளுக்குள்ள இருக்கு என்ன காய்க்கிறேன்னு தெரியும் அந்த நாய்க்கு. சரிதானே, பாவம் இதெல்லாம் காதல் அடிச்சு வந்து சரி. அது அடுத்தது அமைச்சர் சந்திரசேகர் என்றால் இல்லை அந்த அனுர என்கிற அந்த அலை that's a great concept once upon a time. இப்போ இல்லை, இப்போ காத்து போன பிஸ்கெட். சரிதானே, once upon a time that's a great concept. அந்த அலை வந்த மாதிரியே கடன்னு இந்த கவர்மெண்ட் சர்வன்ல இருக்கிற இந்த கள்ளங்களை அவங்களெல்லாம் அடிச்சு போட்டிருந்தான். மணல் கடத்தல்காரன், இந்த பிரே சபையில் இருக்கிற செயலாளர் மேர் இவங்கள் இந்த ஜிஎஸ்எம்பி இதெல்லாம் அடிச்சு போடுமாக இருந்திருந்தால் அனுர என்ன 100 வருஷங்களுக்கு அனுரண்ட பேர் நாட்டில் நிலைச்சிருக்கு. அடுத்த கோத்தபாய ராஜபக்ச ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரிதானே, அடுத்த கோத்தபாய ராஜபக்ச இப்போ நான் இப்பவும் சொல்லல, பட் there is a chance. இவர் அடுத்த கோத்தபாய ராஜபக்சவா திலத்து படுறதுக்குரிய சாத்தியக்கூறு கூட. இது இவரால் திலத்து படையில. இப்ப கோத்தபாய ராஜபக்ச திலத்து பட்டது கோத்தபாய ராஜபக்சவால மட்டுமன்ற நினைக்கிறீங்க சுத்தி ஆக்கள். சரிதானே, சுத்தி 2 ஆக்களால தான் கோத்தபாய ராஜபக்ச திலத்து பட்டவர். ரணில் விக்ரமசிங்கே கிழிஞ்சது காரணம் என்ன? எத்துமா ஆசிர கரபு மினிசு. இவர் எந்த பக்கத்தால் எப்படி போகுது. சரிதானே, அவர் ஆற ரணில் வச்சிருந்தாரோ அவை அடிச்ச கூத்துகளால தான் ரணிலுக்கு கிழிஞ்சது. மைத்திரி அடிச்ச காரணம் என்ன? மைந்த அடிஜாம்பாவி ரணிலிന്റെ முதலமைச்சர் போஸ்டுக்கு ஆப்பு அதோட தான் கிழிஞ்சது. ஸோ எங்கட ரஜீவன் எம்பி இந்த 4 பேராலையும் இந்த என்பிபிக்கு வடக்கு மாநிலத்தில் கிழிஞ்சு தொங்குதுன்றதுல இந்த சந்தேகமும் வேண்டாம். இதுக்கு இவங்களை பேசுறதுல பெரிய யோசனமாண்டு கேட்டால் நான் சொல்ல இல்லை. அமைச்சர் சந்திரசேகரையோ ரஜீவனையோ அல்லது இவருங்கிட்ட பவானந்தராயோ பேசுறதுல பெரிய யோசனை. இப்போ நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன், சில கெப்பாசிட்டி இல்லாதாக்கள் அம்மா அப்பாவாகி இருப்பினும் பிள்ளை பட்ட நுழைஞ்ச இருக்கும், பிள்ளை 10,000 கேள்வி கேட்கும், அதுக்கு அந்த அம்மா அப்பா ஒன்றும் செய்யலாது. அந்த மாதிரி இந்த 4 அள்ள கையும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முதுகெலும்பு இல்லாத வாய் இல்லாத ஜடங்கள் தான். இவர் முதல் போஸ்ட் போட்டு பார்த்தார் ரஜீவன் எம்பி. அர்ச்சுனா ராமநாதன் வெளியேற்றப்பட்டிருக்க வேணும், இவரால் வச்சுக்கொண்டு அவற்றை குணம் தெரிஞ்சு அவர் வளமே இப்படிதான் கதைப்பேரன்னு தெரிஞ்சிருந்தா அவரை முதலே வெளியேற்றிருக்கலாம் தானே. இவர் போஸ்ட் போட்டு பார்த்தார் ரஜீவன். இவருக்கு போஸ்ட் போட்டு விளையாடுறதுதான் வேலை.
சரிதானே ஃபேஸ்புக்கில் ஃபோர்ஸ் போட்டு விளையாடு அங்கே மனசி அந்த பக்கம் இருந்தோட டிக்டாக் போடுவான் இண்டே அப்பா நீங்களாம் இந்தியா வந்து என்றால் இவருக்கு வேலை இதுக்காண்டி நான் மதில் வந்து போய் தோசையா சாப்பிடலாம். சரி, நான் கடையில் போய் சாப்பிடுதான் வழக்கம். என்னன்னா இந்த மனுஷனுக்கு வேலையே சும்மா ஒரு போஸ்டரை போட்டு சின்னத்துட்டு அடிவாடி யாரையும் பிளாக் பண்ணுறதுல போட்டேன் எல்லா சின்ன பிள்ளை கும்பின உடனே அடுத்த போஸ்டரை போடும். ஓ நான் போட்டது பிள்ளைதான் போட்டு சொல்லியிருந்தா பிள்ளை கருத்துக்களில் பிள்ளை இருந்தா மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் அர்ஜுனா எம்பியை வந்து வெளியேற்றினதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளலான் அடுத்த ஒரு போஸ்டரை போடும். அப்படி ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு கடும் ஜோக்கர் என்ன ஜோக்கர் என்ன சொல்ல தெரியும். அது இளங்குமரனுக்கு அந்த பட்டம் கொடுக்கணும். என்னென்றால் ஒரு சாதுவா சொட்டு கெப்பாசிட்டி இருக்கு. பட் ரஜீவன் எம்பியை செய்ய விட மாட்டாங்க. பவானந்தராயால சேவன் இல்லாத மீட்டிங்கில் ஏனென்றால் பவானந்தராயலுக்கு வந்து என்னண்டா அடிக்க எழும்பினால் அடிக்க எழும்புற அளவுக்கு ஒரு கட்ஸும் இருக்கணும். ஆறுதலாக பாசமாக கதைக்க தெரிஞ்சால் அந்த பாசமும் இருக்கணும். அது அவன் தான் ஒரு டிசிசி மீட்டிங்கை சேவன். நான் நெடுகவும் சொல்லியிருக்கேன், அமைச்சர் சந்திரசேகரால வடக்கு மாநிலத்தில் நடக்க போற ஒன்றும் இல்லைன்னா இவருடைய தியரி பிள்ளை. இவர் நினைக்கிறார் ஓகே அரசாங்க உத்தியோகத்தர்கள் 4 பேரை நான் ஷேப் பண்ணி வடிவா வச்சிருந்தா வடக்கு மாநிலத்தில் அரசாங்க சேவை நன்றா நடக்கும் இவர் நினைக்கிறார். அங்கதான் பிள்ளை. நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சேலஞ்ச் பண்றேன். நான் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் அல்லது வந்து நான் இந்த அரசாங்கத்தின் பக்கம் நிற்கிற நேரத்தில் நான் பிக் பண்ணி எல்லாரையும் போடுவேன். சரிதானே? அது எந்தெந்த டிஎஸ்ஆர் இருக்கணும், டிஎஸ்ஆர் இருக்கணும், யார் யார் வந்து இன்கொயரி போடப்பட்டு கரைச்சி டிஎஸ் இந்த மாதிரி சாப்பாடு சோமோ கண்டாவல டிஎஸ் சும்மா இருக்கிறீங்களோ புனரி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சரிதானே? இவ எல்லாருக்கும் இருக்கு, எல்லா கம்ப்ளைண்ட்டும் என்னோட இருக்கு. ஃபைல்கள் 7 ஃபைலில் என்ன 20 ஃபைலை கொண்டு ஏடா ஒரு டிசிசி மீட்டிங்கில். ஸோ நான் வந்த ஃபைலில் 2 ஒரு 7-8 ஃபைலை தூக்கிட்டு போனேன். இன்னும் ஒரு 30 ஃபைலுக்கு மேலே கிடாக்கு என்னட்டு. ஸோ வார ஃபைல் எல்லாத்தையும் போட்டு எத்தனையோ கொண்டு ஒரு டிசிசி மீட்டிங்கில் காய்க்கிறது. ஜாழ்ப்பாணத்துக்கு கண்டு 8ஆம் மாதம் 19ஆம் தேதி எப்படியும் பழக்க போடுவாங்க. சரிதானே? ஸோ நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். அந்த நேரத்தில் நான் ஒரு நீட்டான ஜிஏ கொண்டு வரேன், நீட்டான ஜிஎஸ் மேரை கொண்டு வரேன். நான் கோஆர்டினேட் பண்ணுறேன். எல்லா வேலையிலையும் நான் கோஆர்டினேட் பண்ணி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்றது அடி வந்து 3 நாளில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை யூவை மாற்றின வேண்டாம். 4 வருஷம் மாற்ற கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்கள 3 நாளில் மாற்றி காட்டினவன் நான். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களே எனக்கு இந்த வேலையை செய்கிற கஷ்டமண்டு, எனக்கு இந்த வேலையை செய்கிற கஷ்டமண்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாப்போம், அது அந்த டைம் கிடைக்கல. மாநசபை ஒன்று வந்து நான் இப்போ அண்மைய தினங்களில் எனக்கு எடுத்து சொன்னாங்க ஃபேஸ்புக் முழுக்க உண்ட பக்கம் தான் இப்போ திருப்பிட்டேன். உண்ட பக்கம் நான் சொன்னேன் இந்த பக்கம் நிமித்தவும் இல்லை, நான் திருப்பவும் இல்லை. இந்த ஊடகங்கள் செய்கிற வேலை. ஆனால் அந்த முஸ்லீம் பிள்ளை ஒன்று இருக்குது. அந்த பிள்ளை நீட்டாக நடுநிலையான ஒரு வீடியோ போட்டிருக்கு. இவர் கையை பிடிச்சி இழுத்து அடிக்க வாரது அமைச்சரை அதையும் போட்டிருக்குது. நான் கேட்ட கேள்விகளையும் போட்டிருக்குது. வெளியில் வந்து இவர் என்ன கரடி பைத்தியம் என்று காய்ச்ச டிவமேஷன் காய்ச்சி என்னால் போடியில் இல்லை டிவமேஷன் வழக்கொண்டு. இந்த இவங்களுக்கு டிவமேஷன் வழக்கொண்ட போடுறாரு. எனக்கு என்ன பிரியோசனம் மட்டும் சொல்லுங்க, என்ன நடக்க போகுது எனக்கு சொல்லுங்க. ஸோ நான் அப்படி எனக்கு வெளிநாட்டுக்காரன் தர காசை நான் இதை கொண்டு இந்த டிவமேஷன் வழக்கம் செய்து நான் என்ன ஒரு 10 வருஷம் கோர்ஸ் கேளையவா. ஸோ நான் அதை கதைக்க விரும்பல. ஆனால் என்னோட வீடியோ இருக்குது, என்கிட்ட அவங்களே இப்போ வாய்ப்பேன். அது மட்டும் ஷுவர் வீடியோ நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் நோட்டுவீங்கன்னா நாங்கள் நோட்டுவோம். ஆனால் சரியான கவலை என்றால் அமைச்சர் மாதிரி ரஜீவன் மாதிரியான ஆக்களால் இயலாது, இதுகளை செய்ய இயலாது. இதுக்கு என்ன வழி என்று நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். இதுக்கு ஆளுமை உள்ள இளம் அகாடமிக்ஸை முதுகெலும்புள்ளவனை உண்மையாக இருக்கிறவனை நான் இந்த அரசியலுக்கு கொண்டு வரது தான் இதுக்கு ஒரே ஒரு வழி. எங்களுக்கு வேறு வழி எதுவுமே இல்லை. நாங்கள் இந்த சமூகம் நல்லா வாழணும்னு நினைச்சால் அப்படி வாழ நினைக்கிறவங்க கொண்டு மடிஞ்ச அமைச்சுக்களும் ரிட்டே பண்ண அப்புறம் வந்து பொலிட்டி செய்கிற நாய் ஒரு நாயையும் விடக்கூடாது. நான் இன்றைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, நான் 40 வயசில் ஃபீல் பண்ணுறேன். நோ, யூ ஆர் ஓல்ட் இனஃப். நான் ஓல்ட் இனஃப் தான் ஃபீல் பண்ணுறேன். ஐ ஆம் ரெடி டு சிட் பேக் அண்ட் அட்வைஸ். சில பேர் சில பிளானுங்கள் அடிக்கிறேன் மாறி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முக்க வேண்டாம். அப்படி அந்த பிளானில் போய்ட்டு நான் கதைக்க விரும்பல. பட் ஐ ஆல்ரெடி நியூ தட். நீங்கள் என்ன முக்க வேண்டாம். நான் கௌசல்யாவை இறுதி போட்டு கௌசல்யாவுக்கு பின்னுக்கு இருந்து எழுதுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்களுக்கு தெரியும், மயூரன் வந்தவொடனே முன்னுக்கு நின்று நீ கதையை போட்டு பின்னுக்கு வந்தவன் நான். இந்த நன்றியே இல்லாத மயூரன் மாதிரியான ஆக்களை நான் அர்த்தப்படுத்த கொண்டு வர மாட்டேன். பட்
ஐம் சர்ச்சிங் ஃபார் யங் பீப்புள். அவங்கள கொண்டே போட்டுட்டு நான் பின்னால் இருக்கிறது தயாராக இருக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பன் ஐம் அ கிங் மேக்கர், ஐம் நாட் அ கிங். திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், ஐ எம் நாட் அ கிங், ஐ எம் அ கிங் மேக்கர், ஐ மேக் கிங்ஸ். ஸோ சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ஒன்று மாநசபை தேர்தலில் லோயர்ஸ் அள்ளி போடுவேன், சரிதானே, டாக்டர்ஸ் அள்ளி போடுவேன். ஏனிவே எல்லாம் கேட்பினா அப்போ பிராசன்ன ஜெகதாஸ் எல்லாம் எனக்கு கௌசல்யா வரைக்கல சொன்ன வந்த விஷயம். பிராசன்ன ஜெகதாஸ் மாதிரி கட்சிக்கு விசுவாசமான ஆக்கள் வேணுமா அல்ல படித்த ஆக்கள் உங்களுக்கு வேணுமான்னு நான் சொன்னேன். இட்ஸ் அ பேலன்ஸ், it's a balance, but the majority should be academia, right? Majority should be academia, but there should be someone to die for the party. So Prasanna Jayadasana ஆக்கள் வந்து they love me, அவங்களை என்ன பிடிக்கும், என்னுடைய இந்த கொள்ளைக்காக இன்று வரைக்கும் 2 வருஷமா என்னோட நிற்கிறாங்க. ஸோ அப்படியான 80 பேரை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிக்கொண்டு அரசியல் செய்கிறவன் நான் இல்லை. ஸோ தே வில் பி தேயா, தட்ஸ் ஃபார் ஷூர். இந்த மாதிரி மாநசபை எலெக்ஷனில் ஜெகதாசும் பிராசும் கட்டாயம் நாமினேஷன் லிஸ்ட்டில் முக்கியமான லிஸ்ட்டில் இருப்பினும். பட் திஸ் டைம் ஐல் பிரிங் டாக்டர்ஸ், ஐல் பிரிங் லோயர்ஸ், ஸ்பெஷலி ஃப்ரம் ஜெஃப்னாவில் 10 சீட் இருக்குது. ஸோ இளம் லோயர்ஸை, இளம் டாக்டர்ஸ் நான் கொண்டு வருவேன். அது ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்கலாம், டென்டல் டாக்டராக இருக்கலாம், வெட்டினரி டாக்டராக இருக்கலாம். யங் பீப்புள் ஐ வில் பிரிங். திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தடவை நீங்கள் மாநசபை நீங்கள் என்னிடத்த வந்து பார்த்துட்டு இப்படி ஒரு ஒப்பீனியனோடு இருக்கு, இவருக்கு வேலை அடி வர்றதும் காத்துறதும் குளறது தான். இதுக்காண்டு தான் நான் கிளிநொச்சி டிசி மீட்டிங்கில் கதைக்காமலே இருந்தேன். நான் வந்து ஒரு ஆள் ஃபைலை தூக்கி எறிஞ்சு சொல்கிறாக்கள்ரா டே ரெண்டு வந்து முகத்தில் கதைக்கும் வரைக்கும் நான் பேசாமல் தானே இருந்தேன். நீங்கள் பார்த்துட்டீங்கள் தானே அந்த வீடியோவை. நான் எதுவுமே கதைக்கல. இல்லை நான் இங்கே கேட்டு தான் தீருவேன், அது என்னுடைய டிசிஷன். இல்லை நான் இங்கே கேட்டு தான் தீருவேன். ஆனால் இந்த வசனம் மட்டும் சொன்னான், இர்ரா இரு குளராத இது வேற வழியில் நகர்கிறது. அது சொன்னான். கண்ட நாயல் குளறதுக்கெல்லாம் பயப்படுறது ராமநாதன் சொன்னா. இல்லை, நாய் தானே கூட்டமானு குலைக்கும், சிங்கம் புளிய போய் அது கூட்டமானு வாழ்வாழ்வான்னு கேள்விப்படுறேன். இல்லை, கண்ட நாயல் குலைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு நான் தயாராக இல்லை. அதை தான் நான் சொன்னேன். ஸோ வடிவா டிசைட் பண்ணுங்க. இந்த முறை மாநசபை எலெக்ஷனில் அர்ச்சுனாவை எலிமினேட் பண்ணினாலும் அர்ச்சுனாவோட படத்தோட டீம் நிற்கும். ஞாபகம் வச்சுக்கொள்வோம். நீங்கள் எலிமினேட் பண்ணி என்ன ஜெயிலில் போட்டு என்ன கொலையே செஞ்சாலும் என்ற படம் ஒரு நம்பிக்கையை திரட்டும். 2 வருஷம் இவ்வளவு விமர்சிச்சும் இப்போ என்ன எழுதுறான் அது ஃபேஸ்புக்கில். அவன் நீங்கள் என்னதான் அவனை சொன்னாலும் அவன் கேட்ட கேள்வியில் என்ன பிள்ளைண்டு அப்பா அம்மா அடிக்கிற சொல்கிறவன். நீ கேட்குற விஷயம் சரி, கேட்குற விதம் தான் பிள்ளைண்டு. அது கேட்குற விதம் என்னோட ஊரினது. எனக்கு எந்த கை சுத்தம் பண்ணுறதால கோவம் வருது. நான் யாரையுமே களவெடுக்கல. எந்த வரைக்கும் டாக்டராக இருக்கேங்களோ ஓட்டையும் எழுதி நான் கள்ளமாண்ட ஒருத்தன் சொல்லலுமாடா. ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணிடுமா. இவர் ஹாஸ்பிட்டலில் நிற்காம ஓட்டையும் எழுதி நான் போய் பாருங்கடா சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் கேளுங்க. இந்த குவார்ட்டர்ஸில் தான் வாழ்ந்துறேன் நான். குவார்ட்டர்ஸ் தான் 24 hour டே. அப்போ 24 hour குவார்ட்டர்ஸில் படத்துக்கு வந்து கால் பண்ணுற நேரம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நீங்கள் 24 hour ஓட்டி இல்லைடா. 4 hours இல்லைடா ஓட்டி தான் இருக்கீங்க. போய் பேராதனையில் கேள், சரிதானே. நான் வேலை செய்த இடங்கள்ல போய் பேராதனையிலையும் 24 hours குவார்ட்டர்ஸ் எடுத்து வச்சுருந்தா குவார்ட்டர்ஸில் சேர் அடிப்பார் 11 மணி போல. அங்கே ஏதோ கேம்பஸ் படியில் அடிபட்டு வந்து நிற்கிறாங்களாம். ஏதோ கொஞ்சம் சிக்கனாக இருக்கா ஓடி போ ஆஃபீஸுக்கு கண்டு அங்கே போய் நான் அங்கே தான் இருக்கிறேன். இரவு 11 மணி 12 மணிக்கெல்லாம் லேபில் போய் செக் பண்ணுறேன். நாய் பிளட் கொண்டு வந்து ஏற்றுறாங்களா இங்கேண்டு. அதாவது வந்து நாய் பிளட் கொண்டு வந்து சில கம்ப்ளைண்ட் வந்திருந்தது எங்களுக்கு. வெட்டினரி ஆஃபீஸுகளில் எடுக்கிற பிளட்டில் கொண்டு வந்து சாம்பிள் போடுறாங்க. சாம்பிள் போட்டு கள்ள வேலை பார்க்குறாங்க, ஓட்டி அடிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் எடுத்து கொண்டு போய் அங்கன்றான்னு கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ இரவிரவா போய் செக் பண்ணுறேன் நான் பேராதனையில். இரவிரவா போய் நானும் இந்த மேனும் அந்த டைம் அது குட்டி பாவம். இத்தனை வயசு அதுக்கு 2014 நான் 8 வயசில். அது நான் இரவு 12 என்ன தனியாக படுக்க விட்டால் அவன் டப்புன்னு எழும்பிடுவான். நான் கட்டிப்பிடிச்சேன் படுக்காடி எழும்பி அப்பா நலவாடி கிட்டுவான். ஸோ நான் 1 மணி படுத்தா அது 1 மணி தான் படுக்கும். 9 மணிக்கெல்லாம் படுக்க, 2 மணி படுத்தா 2 மணி. அந்த கோவிட் நேரம் அப்படித்தான் நான் வேலை செய்யணும். அப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் கேட்க போகிறேன். 4 யூனிட் பார்த்துனாண்ட ஒரு ஐடியா. பிளானிங் சார், பர்சனல் இன் த சென்ஸ் லைக் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை, ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் யூனிட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் யூனிட். என்ன செய்யறேன் இங்கே எத்தனை பேர் 4 அமௌண்ட் சேலரியே ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துறீங்க. 24 hour தான் யாருமே என்ன கை நீட்டல. இந்த வரைக்கும் நான் கிளாக் பண்ணின ஒரு கிளாக் டிக்கெட் கொண்டு வந்து அதில் இந்த பேர், ஊர், டேட், டைம் இவ்வளோ இல்லைன்னா நான் பார்லிமெண்ட்ல இது விட்டு போறேன்டா.
சரிதானே? இப்போ என் பழைய கிளாக்கிங் எடுத்து பாரு, நான் கவலையாக இருக்குது, எனக்கு இந்த மெடிசின் வேண்டாம், நான் இழந்துட்டேன், அதெல்லாம் இழந்த உங்களுக்கு தான் அந்த வேலையை உங்களுக்கு விளங்காது. இந்த வரைக்கும் நான் கிளாக் பண்ணினதில் டிக்கெட் எடுத்து கொண்டு வா, பேர் ஊர் இல்லாமல் டாக்டர் ராம் ஏ இந்தியா டேட் போட்டு இந்தியா டைம் போட்டு இப்படி ஒரு கோடு, சரிதானே? எம்ஓபி என்று போடு, பீடியாட்ரிக் என்று போட்டு இப்படி ஒரு கோடு, அதுக்குள்ளே தான் கிளாக்கிங் இருக்குது. இத்தனாம் தேதி இந்த டைம் இந்த பேசினா இதில் நான் பார்த்துருக்கேன். எங்கேயும் ஆணியும் பிடுங்கலாடு, அப்படி தான் நான் வேலை செஞ்சேன்னா நான் இழந்துட்டேன். அது எனக்கு பரவாயில்லை. இனிமேல் போய் கழுத்தில் ஸ்டெதஸ்கோப்பில் போய் ஒரு குழந்தை பிள்ளையும் அம்மா முதல்ல தூக்கி போடும் கொண்டு பார்க்குற லைஃப் இல்லை. நல்லதாச்சு எல்லாம் உங்களுக்காண்டு தான். உங்களுக்கு அது விளங்குறதா இருந்தால் நாங்கள்லாம் ஜெயிலில் போயிருக்கேங்க, ஒரு சில பேர் மட்டும்தான் அழுது கொண்டு இருந்தோம். உங்களை அந்த இடம் டிக்டாக்லையும் அங்கேயும் இங்கேயும் இருந்துட்டு மற்ற எல்லாம் வேடிக்கை பார்த்தது. ஒருத்தன் போய் ஜெயிலில் இருக்கிறான், இன்றைக்கும் இத்தனை வழக்களோட தனியாக தெரியாண்டா நீங்கள் எப்பயும் என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு நான் விளங்காது, நீங்கள் விளங்கோட மாட்டதுக்காண்டி நான் உங்களுக்கு அரசியல் செய்யலை. இது நானா உங்களுக்காக தரது, நீங்கள் கேட்டு தரது இல்லை. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறையவும், மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேச நலன் எனது கடன், தேன் தமிழே எனது திடன், அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே.
முடிவில் வெடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே சாதிப்பவன். என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல்